இலங்கையில வரும் நாட்கள்ல இந்த இறக்குமதிக்கு பஞ்சம் இருக்காது போல இருக்கு. எல்லா பொருட்களையும் இறக்குமதி செய்ற அளவுக்கு நாங்க போய் நிக்க போறோம் அப்படின்றது மட்டும் தான் இன்றைய நாள்ல நான் பார்த்த ஒரு சில செய்திகள்ல இருந்து பார்க்கக்கூடியது. அது என்னென்ன விஷயம் அப்படின்றத பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்காய் கொஞ்ச நாளா தட்டுப்பாட்டுல இருந்தது. பெரிய அளவான தட்டுப்பாடு, பெரிய அளவான விலை இதெல்லாமே இருந்தது. ஆனா தேங்காய் ஓரளவுக்கு இப்பொழுது சந்தையில கிடைக்கப்பெற்றாலும், பழைய விலைக்கு தேங்காய் வரல. அதே உயர்ந்த விலையில தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது நம்ம நாட்டினுடைய தலையெழுத்து விதி அதுதான் அப்படின்னு சொல்லி நாம கடந்து போக வேண்டியதா இருக்கு. அதுல எந்த ஒரு யார்ட்ட சொல்லியும் அது தீர்க்கப்பட போறதில்ல. ரைட். இந்த விஷயத்துல இப்ப தேங்காய் பொதுவாவே நம்ம நாட்டுல பெரியொரு உற்பத்தி, ஏற்றுமதி வருமானம் தர ஒரு பொருள். கடந்த காலங்கள்ல அப்படித்தான் இருந்தது. ஆனா, முதலா இலங்கையில பாரிய அளவான தேங்காய் அ உற்பத்தி அல்லது தேங்காய் பொருட்கள் இப்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. தேங்காய் பொருட்கள் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, தேங்காய முழுசா இல்லாம, தேங்காய் பால், தேங்காய் துண்டுகள், தேங்காய் திருவல் இந்த மாரியான தேங்காயினுடைய சில சில பகுதிகள அப்படியே முழுசா இங்க கொண்டு வந்திருக்காங்க. முழு தேங்காய் இல்லாம அத உடைச்சு பிரிச்சு பிரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆ கிட்டத்தட்ட 20 கோடி தேங்காய்கள நாங்க துண்டு துண்டா உடைச்சு இத தனித்தனியா பிரிச்சோமோ, எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கான பொருட்கள முதலாவது கப்பல்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான பரிசோதனைகள்லாம் இப்ப சுங்க அ அதிகாரிகளால நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. வரும் நாட்கள்ல இது வந்து நாட்டுக்குள்ள விடுவிக்கப்படும். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, இப்ப கடந்த காலங்கள்ல தேங்காய் தட்டுப்பாட்டால சில தேங்காயால இலங்கையில செய்யப்படுகின்ற உணவுகள் ஏற்றுமதி உணவுகளா இருந்தது. அதெல்லாம் இப்ப தடைப்பட்டிருக்கு. அத நாம் செய்யறதுக்காகவும், தேங்காயால செய்யப்படுகின்ற உணவுகள மீண்டும் செய்விக்கிறதுக்கும், அது தட்டுப்பாடா இருக்கத்தால அத நிவர்த்தி செய்யறதுக்காகவும், சந்தையில தேங்காய் தட்டுப்பாட குறைக்கிறதுக்கும், உற்பத்தியாளர்கள ஊக்குவிக்கிறதுக்குமாகவும் இந்த விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேங்காயோட விலைய குறைக்கிறதுக்காகவும் இந்த இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தேங்காய் இறக்குமதியினுடைய இந்த வேலையால தேங்காய் விலை குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க. இதுவரைக்கும் அப்படி நடக்காது. நடந்த சரித்திரமும் இல்ல. அதுக்காக தேங்காய் விலை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியும் நாம நம்ப இயலாது. ஏன்னா, என்னதான் இறக்குமதியா இருந்தாலும் அந்த விலை அந்த விலை தான் இருக்க போகுது. நீங்க சொல்லுங்க உங்களோட பிரதேசங்கள்ல தேங்காய் இப்ப எவ்வளவு ரூபாவுக்கு விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கடந்த காலங்கள்ல இந்த தேங்காய் ஏற்றுமதியால இலங்கையினுடைய வருமானம் அப்படின்றது பெரிய அளவான வருமானம். எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் நாங்க இப்ப இறக்குமதி செய்றோம். ஆனா நம்மளுடைய இளைஞருடைய தேவையை பூர்த்தி செய்து தேங்காயுடைய பொருட்கள, உணவுகள நாங்க வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கடந்த காலங்கள்ல கோடிக்கணக்கான வருமானத்த பெற்றிருந்தாங்க. அதாவது 2023ஆம் ஆண்டு தேங்காய் தயாரிப்புகளால மாத்திரமே 708 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிட்டத்தட்ட 21,000 கோடி வருமானம் இலங்கை ரூபாவுல. அதே போல தேங்காய் பால் தனித்தனியா அதாவது தேங்காய் பால், தேங்காய் பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல இப்ப இறக்குமதி செய்யறது மாதிரியே இந்த மாதிரியான ஏற்றுமதியால குறிப்பா தேங்காய் எண்ணெய் இலங்கையினுடைய தேங்காய் எண்ணெய்க்கு மிகப்பெரிய அளவான ஒரு வரவேற்பு இருக்கு வெளிநாடுகள்ல. எனவே அந்த அடிப்படையில இந்த மாதிரியான பொருட்களால மட்டும் 565 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 16,000 கோடி வருமானம் வந்திருக்கு 2023ஆம் ஆண்டு. அது மட்டும் இல்லாம நாங்க சில இடங்களுக்கு போனோம்னா தெரியும் சுற்றுலா பயணிகள கவர்றதுக்கு அல்லது அவங்க வந்து கொண்டு போறதுக்கு சிரட்டையில வந்து நாங்க டீ குடிக்கிறது, பிளெயின் டீ குடிக்கிறது அல்லது தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான பொருட்கள் சிரட்டை, அந்த உரிமட்டை இதுகளால செய்யப்பட்ட அலங்கார பொருட்களுடைய ஏற்றுமதி அல்லது விற்பனையால மாத்திரமே இலங்கைக்கு கிட்டத்தட்ட 199 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிட்டத்தட்ட இலங்கை ரூபால பார்த்தோம்னு சொன்னா 5,070 கோடி வருமானம். இதால மட்டுமே இந்த மாதிரி வருமானம் வந்த 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு இந்த விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அதிகம் 20% கூட 2023 விட அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடி வருமானம் இந்த தேங்காயாலையும் தேங்காய் உற்பத்தி பொருட்களாலேயும் தேங்காயால செய்யப்படுகின்ற உணவுகளாலேயும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது. நம்முடைய தேவையும் பூர்த்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது 25,000 கோடி இலங்கை ரூபாவுல வருமானம் வந்திருக்கு. இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு தேங்காய் உற்பத்தியால வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப நாங்க இறக்குமதி செஞ்சிருக்கோம். 2025 இந்த வருஷத்துல இவ்வளவு வருமானம் அப்படின்றது இலங்கை ரூபாவுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா 51,000 கோடி. ஆனா நாங்க பெரிய அளவான கிட்டத்தட்ட 20 கோடி தேங்காய வந்து இப்ப இறக்குமதி செஞ்சிருக்கோம். தேங்காய கான நிகரான பொருட்கள இறக்குமதி செஞ்சிருக்கோம்னா பாருங்க. எங்க போய் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு காரணமே வந்து உள்ளூர் உற்பத்தி குறைவு அடைந்தது. நிறைய தோட்டங்கள் வந்து சரியா பராமரிக்கப்படல. கடந்த காலங்கள்ல அதுக்கான உரமோ அல்லது அதுக்கான ம ம வந்த நோய்கள குணப்படுத்துறதுக்கான சரியான மருந்துகள் கிடைக்கல. இந்த மாதிரியான பல விஷயங்களால
தேங்காய் உற்பத்தி பெரிய அளவாக பாதிக்கப்பட்டதுதான் இதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்மளுடைய இந்த உற்பத்திகள் பற்றி அப்படின்றத கருத்துக்கள சொல்லுங்க. இதோட இன்னொரு விஷயம் இருக்கு. சோளமும் இறக்குமதி செய்யறதுக்கான அனுமதிய வழங்கி இருக்கிறது அரசாங்கம். காரணம் என்னன்னு சொன்னா, 5 வயசுக்குட்பட்ட அல்லது சிறிய வயசு குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான வழங்கப்படுகின்ற திரிபோசா தயாரிப்பதற்கு இந்த சோளம் தான் பிரதானமான முக்கியமான மூலப்பொருள். இது இலங்கையில் இருக்கிற சோளம வச்சுக்கொண்டு தான் பயன்படுத்துவாங்க. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில இதே மாரி ஒரு தட்டுப்பாடு வந்தது. அந்த டைம்ல ஒரு தொகை இறக்குமதி செய்யப்பட்டது. 15,000 மெட்ரிக் டன் சோளம் இறக்குமதி செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இப்ப தொடர்ந்து இறக்குமதி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. காரணம் சோள உற்பத்தியும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை அடைஞ்சிருக்கு. இதனால திரிபோசா உற்பத்தியில மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறதால கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு மாத்திரமே 18,000 மெட்ரிக் டன் சோளம் நமக்கு தேவைப்படுது. சொல்லப்போனா மெட்ரிக் டன் 1,80,00,000 கிலோ தேவைப்படுது. ஒவ்வொரு மாசமும் 1,500 மெட்ரிக் டன் தேவைப்படுது சோளம். இந்த திரிபோசா செய்யறதுக்கு மாத்திரம் 15 லட்சம் கிலோ சோளம் தேவைப்படுகிறது. இதனால இது எல்லாமே நமக்கு பூர்த்தி செய்ய முடியாம இருக்கிறதால வெளிநாடுகள்ல இறக்குமதி செய்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க மதுபானம், பியர் தயாரிப்பதற்கும் அதிக அளவான சோளம் இங்க பயன்படுத்தப்படுது. 6 லட்சம் மெட்ரிக் டன் நமக்கு தேவை. ஆனா 2,5 லட்சம் மெட்ரிக் டன் தான் நாம இங்க உற்பத்தி செய்றோம். அதனால தேவைக்கு அதிகமா நமக்கு சோளம் தேவைப்படுறதால இந்த இறக்குமதி இருக்கு. ஆனா கடந்த காலங்கள்ல குறைவா தான் இறக்குமதி செஞ்சாங்க. தேவைக்கு மட்டும் தான் அப்பப்ப இறக்குமதி செஞ்சாங்க. ஆனா இனி ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு வருஷமும் இறக்குமதி செய்யறதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க இறக்குமதி செய்றோம். தேங்காய், சோளம், உப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் கூடிட்டே போகுது. வருங்காலத்துல வரும் நாட்கள்ல இன்னும் பல பொருட்களும் இறக்குமதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு விலை இருக்க போகுது அப்படின்றதான் பெரிய ஒரு கேள்வியே. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள்ல பார்க்க கிடைச்சது. இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்தது. பல செய்தித்தளங்கள்ல பார்க்கக்கூடியதா இருந்தது. வவுனியாவுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வவுனியாவுல 34 வயதுடைய ஒரு ஆசிரியை தன்னுடைய கணவரால கழுத்து வெட்டப்பட்டு அந்த தலைய பைக்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைந்து நான் என்னோட மனைவியை கொலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சரணடைந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அவருடைய உடலை காட்டுக்குள்ள வீசிட்டேன் அப்படின்லாம் சொல்லி இந்த சம்பவத்தை அவருடைய கணவர் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் இந்த பஸ் போக்குவரத்து தொடர்பான மிகப்பெரிய அளவான அச்ச நிலை மக்கள் மத்தியில இருக்கு. பஸ்ல போறோம்னாலே உயிரை கையில பிடிச்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய சாரதிகளுடைய நடவடிக்கைகளும் இருக்கு. இன்றைய நாள்ல மெட்ரோ பஸ்களை நகர போக்குவரத்துக்காக இயக்கிறதுக்காக 100 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்துறதுக்கான பட்ஜெட் இந்த வருஷத்துல சொல்லப்பட்டது. அதற்கான பேருந்துகளை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் இப்ப மேற்கொண்டிருக்காங்க. இப்பொழுது கொழும்பு நகரங்கள், கொட்டாவ இந்த மாதிரி விமான நிலையம் போற முக்கியமான நகரங்கள்ல இந்த மாதிரியான வெளிநாட்டு தரத்தோடு சேர்ந்த பேருந்துகளை சாதாரண சேவைகள்ல ஈடுபடுத்துறதுக்காக இலங்கை போக்குவரத்து சபை இந்த பஸ் சேவையை அறிமுகப்படுத்துறாங்க. எனவே என்ன பொறுத்த வரைக்கும் இது கொழும்பு நகரத்தை தாண்டி வெளி மாவட்டங்கள், குறிப்பாக தூர பிரதேசங்கள் ஆகிய இடங்கள்ல தான் இந்த மாதிரியான பேருந்துகளை வைக்கிறது நல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத பேருந்துகள் தான் அங்க இருக்கு. குறிப்பா வெளி மாவட்டங்கள் இருக்கு. கொழும்பு பத்தை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஓகே தான் எந்த வருஷம் இருந்தாலும். ஆனா இது கொழும்புல தான் அதிகமா பயன்படுத்த போறாங்க. அதோட ஹட்டன் பேருந்து நிலைய சேவைகள்ல இருந்து சேவையை செய்கின்ற பேருந்துகள் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 34 பேருந்துகளுக்கு போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது போக்குவரத்து உகந்த அந்த தரத்துல பேருந்துகள் இல்ல. 35 எத்தனை பேருந்துகளை சோதிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? 45 பேருந்துகளை சோதிச்சதுல 35 பேருந்துகள் போக்குவரத்து செய்ய முடியாத அளவுல தடை செஞ்சிருக்காங்க. இது ஒரு மாச காலத்துக்குள்ள இதெல்லாம் செய்து காட்டிட்டு தான் இந்த பேருந்துகள் சேவையில ஈடுபடுத்தணும். அதை உறுதி செய்ததுக்கு பிறகுதான். அப்படி ஒரு மாசத்துக்குள்ள செய்யலைன்னா இந்த பேருந்து சேவைக்கான அந்த ரூட் பெர்மிட்டுகள் எல்லாமே ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது தொடர்ச்சியா செய்ய வேண்டிய விஷயம். ஒரு நாள் செய்துட்டு இனி ஒரு 5 வருஷத்தை செய்யாம இருந்தா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. எனவே 35 பேருந்துகளுக்கு தடை, 45 பேருந்துகளை சோதிச்சதுல அப்படின்னா பாருங்க தடுக்குது. ஓகே, சோதிச்சதுல என்ன பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு பேருந்துகளுடைய நிலைமை. இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல் கமெண்ட்லயும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.